இப்போ 11th வேர்ப் வந்து சிகாவு. சிகாவு அப்படின்னா டு டிஃபர் வேறுபடுதல் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த ஊ வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த ஊ வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இது வந்து வான்னு எடுத்துக்கணும் நாய் ஃபார்முக்கு. சிகா, இந்த வா, சிகா வ நாய். இது வந்து ஈ எடுத்துக்கணும். அடுத்தது மாசு ஃபார்முக்கு ஈ எடுத்துக்கணும். சிகா இ மாசு, சிகாய் மாசு. இப்போது அந்த ஐ மாசு அப்படின்னு வந்ததுன்னா அத்தேன்னு போடணும். அப்போ சிகத்தே ஐ மாசு எடுத்துட்டு அத்தேன்னு போடணும். அப்போ சி அத்தே. அதே இந்த தேவை எடுத்துட்டு தா போட்டுக்க வேண்டியதுதான், சிகத்தா. அதே போல் தாசு அப்படின்னு சொன்னால் வெளியே எடுக்கிறது, வெளியே போகிறது, அதுதான் தாசு. இந்த சு அப்படின்னா ச சி ரெண்டும் யூஸ், ச ஷி அப்படின்னு ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணணும் ச வரிசையில். அப்போ வந்து இந்த தாவை அப்படியே வச்சுட்டு இந்த சூக்கு பதிலாக ச, தாச நாய். தா ஷி மாசு, தாஷி மாசு. அடுத்தது அந்த ஷிமாசுன்னு வந்துச்சுன்னா நார்மலாக அந்த ஷிமாசு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாசுவை மட்டும் எடுத்துகிட்டு தே போட்டுக்கணும். இதில் எந்த சேஞ்சஸும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனாஷி மாசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஷிமாசு அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த மாசுவை மட்டும் எடுத்துகிட்டு தேன்னு போட்டுக்கணும், ஹனாஷித்தே. அது மாதிரி இங்கே தாஷி மாசு அப்படின்னு வந்திருக்கு, தாஷி மாசு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த ஷி அப்படியே வச்சுட்டு மாசுவை மட்டும் எடுத்துகிட்டு தே போட்டுக்கணும், தா ஷி தே. தேக்கு அப்புறம் தா போட்டுக்க வேண்டியது, தா ஷி தா. தா ஃபார்ம் ஆஃப் வேர்ப் பண்ணுறோம். அடுத்தது தேக்கா கேரு அப்படின்னா புறப்படுதல். தேக்கா கேரு புறப்படுறது, வெளியே செல்வது, அந்த இடத்தை விட்டு கிளம்புறது, இது எல்லாமே வந்து தேக்கா கேரு. இதுக்கு வந்து தேக்கா கேரு எரு அந்த எரு வேர்ப் வந்துச்சு அப்படின்னா ரூவை மட்டும் எடுத்துகிட்டு போட வேண்டியது தான், குரூப் 2 வேர்ப். இதில் பெருசாக கான்ஜுகேஷனுக்கு கஷ்டப்பட வேண்டாம். தேக்கா கே நாய், தேக்கா கே மாசு, அந்த மாசு எடுத்துகிட்டு தேக்கா கே தே, தேக்கா கே தா அப்படியே போட்டுற வேண்டியது தான். இப்போ தேக்கா கே நாய், தேக்கா கே மாசு, தேக்கா கே தே, தேக்கா கேத்தா. ஜஸ்ட்டு மாசுவை மட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டோம். இந்த தே தாலாம் போட்டோம். இந்த இடத்துலையும் வந்து அந்த ரூவை மட்டும் எடுத்துகிட்டு நாய் மாசுன்னு போட்டாச்சு. இப்போ தென்வா சுரு அப்படின்னு சொன்னால் ஃபோன் பண்ணுறது. தென்வா அப்படின்னா ஃபோன், சுருன்னா செய்கிறது, ஃபோன் பண்ணுறது. தென்வா இது ஒரு நவுனு, அதோட சுரு. அப்போ சுருவை மட்டும் காஞ்சுகேட் பண்ணால் போதும். இர்ரெகுலர் வேர்ப் காஞ்சுகேஷனில் சுருவோட காஞ்சுகேஷனை மட்டும் போடணும். தென்வா சுரு, ஃபோன் செய்தல். அப்போ தென்வா ஷினாய், தென்வா ஷினாய், தென்வா ஷிமாசு, அந்த சுருவோட காஞ்சுகேஷனை மட்டும் போடணும். தென்வா ஷித்தே, தென்வா ஷித்தா, தென்வா ஷித்தா. தேவில் இருக்க ஈ எடுத்துகிட்டு ஏ போட்டுற வேண்டியது. தென்வா ஷித்தா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபோன் செய்தேன் அப்படின்ற மாதிரி, செய்தார்கள், ஃபோன் செய்கிறது, டு மேக் அ ஃபோன் கால். அடுத்தது தேரு அப்படின்னு சொன்னாலும் இந்த தேக்கா கேரு மாதிரி தான், புறப்படுறது. அடுத்தது இன்னொரு மீனிங் இருக்குது, தோன்றுதல் அப்படின்ற ஒரு மீனிங்கும் தேருவுக்கு இருக்குது. இப்போ நானாக வந்து முக்கால்வாசி இந்த லீவ், எக்ஸிட், அந்த இடத்துலேருந்து கிளம்புறது, புறப்படுறது, வெளியேறுதல், அந்த இதை தான் தேரு குறிக்கும். இப்போ இது ரூ வேர்பு. அப்போ அதுக்கு முன்னாடி எருவான்னு பார்க்கணும், எரு. அப்போது இது வந்து குரூப் 2 வேர்பு. ஈஸியாக அந்த ரூவை மட்டும் எடுத்துட்டு நாய் மாசு அப்படி போட வேண்டியதான், மாசுவை மட்டும் எடுத்துட்டு தேத்தா போட வேண்டியதான், ஈஸியாக போட்டுடலாம். இது தே நாய், தே மாசு, தே தே, தேத்தா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி கான்ஜுகேஷன். அடுத்தது ஃபுக்கு அப்படின்னு சொன்னால் வீசுறது, காற்று வீசுதல், அதை தான் ஃபுக்குன்னு சொல்லுவாங்க, காற்று வீசுதல்.
காற்று வீசுதல், இந்த வீசுதல்னு எடுத்துக்கணும். ப்ளோ அப்படின்னா அடிக்கிறது, அந்த மாதிரி எடுக்கிறோம். காற்று அடிக்கிறது அப்படின்றது தான் வீசுதல். அப்போ இதை வந்து இங்கே கூன்னு இருக்கு இல்லையா, அப்போ வந்து கா கீ 2 எடுத்துக்கணும். கா எடுத்துக்கிட்டு நாய் ஃபார்ம், கீ எடுத்துக்கிட்டு மாசு ஃபார்ம். இது வந்து ஃபுக்க நாய், ஃபுக்கி மாசு. இந்த கிமாசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், கிமாசு வந்துருச்சுன்னு சொன்னால் ஈத்தா போடணும். ஈத்தே தானே எழுதியிருக்கேன். ஈத்தே தே ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா இத்தே அப்படின்னு எழுதணும். அந்த கிமாசு அப்படியே எடுத்துகிட்டு இத்தேன்னு எழுதணும். அப்போ வந்து அந்த கிமாசு எடுத்தாச்சு. இத்தே. இப்போ அந்த தே ஃபார்மில் இருக்க தேவை எடுத்துட்டா தா வந்துடும். ஃபுயித்தா பெய்தது, வீசியது, காற்று வீசியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஃபுரு அப்படின்னு சொன்னால் டு ஃபால், அந்த ரெயின் ஸ்னோ அது ஃபால் ஆகிறது, அது தமிழில் எடுக்கும்போது பெய்கிறதுன்னு அர்த்தம். மழை பெய்கிறது, பனி பெய்கிறது, இதெல்லாம் வந்து ஃபுரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து இந்த ரூவை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஈயோ ஏவோ வரலை. அப்போ இது வந்து குரூப் 2 வேர்ப் கிடையாது, குரூப் 1 வேர்ப் தான். நம்ம நார்மலாக இந்த 5 ஸ்டெப் கான்ஜுகேஷன், கோதான் கான்ஜுகேஷன் தான் எடுத்துக்கணும் இதுக்கு. அப்போ வந்து ஃபுரநாய், ஃபுரி மாசு, ரேவும் ரீயும் எடுத்துக்கணும். ஃபுரநாய், ஃபுரி மாசு. அடுத்தது ரிமாசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ரிமாசு அப்படின்னு வந்துருச்சுன்னா 2 டீ போட்டு ஈ போடணும். இத்தே. அப்போ ஃபுத்தே, அந்த தேக்கு பதிலாக தா போடணும். ஃபுத்தா, தா ஃபார்ம் ஆஃப் ஃபுத்தா, பெய்தது அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது ஹாஜிமாறு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி எழுதிட்டேன். இந்த ஹாஜிமாறு அப்படின்னா தொடக்கம், டு பிகின்னு அர்த்தம். இப்போ இந்த ரூவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஈயோ ஏவோ வரலை. அப்போ குரூப் 1 வேர்ப் தான் இது. 5 ஸ்டெப் கான்ஜுகேஷனுக்கு தான் போகணும். அப்போ நாய் ஃபார்முக்கு இது ரா, மாசு ஃபார்முக்கு இது ரீ ஆகும். ராவும் ரீயும் எடுத்துக்கணும் ரூக்கு. அப்போ ஹாஜி ரநாய், ஹாஜி மாரி மாசு. அந்த ரிமாசு அப்படின்ட்டு வந்துடுச்சுனாலே இந்த இத்தே எடுக்கணும் இல்லையா. அப்போ வந்து ஹாஜி இத்தே, ஹாஜி மத்தே, ஹாஜி மத்தா அப்படின்னு எடுத்துக்கணும். ஹாஜி மத்தா. அடுத்தது ஹயிறு அப்படின்னு சொன்னால் நுழைதல்னு அர்த்தம். இப்போ ஹயிறு அப்படின்னு சொல்கிறது ஒரு இடத்துக்கு எல்லாரும் என்ட்ரு ஆகிறது, டு கெட் இன்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து அபிரு அப்படிங்கிறதுக்கு ஷவர்னு பார்த்தோம் இல்லையா. நார்மலாக இந்த ஹயிரை வச்சு தான் நார்மலாக குளிக்கிறதையும் சொல்லுவாங்க. ஓஃபுரோனி ஹயிறு அப்படின்னு சொன்னால், ஓஃபுரோ அப்படின்னா பாத்து, குளிக்க நுழைதல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து நம்ம குளிக்கிற குளியெல்லாம், இந்த பக்கெட் மக்கு அதெல்லாம் வச்சு சோப்பெல்லாம் போட்டு முண்டு ஊற்றி குளிக்கிறது. அந்த ஹயிறு அப்படின்னா என்டர் அப்படின்னு அர்த்தம், டு என்டர். இதுக்கு வந்து இந்த இதில் பார்ப்போம், ரூ வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஈ வந்துருச்சு. அப்போ வந்து இது நார்மலாக இச்சிதான் வேர்பில் தான் வரணும் ஆக்சுவலாக. இந்த ரூ அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த ரூவை மட்டும் எடுத்துட்டு நாய், மாசு அப்படியெல்லாம் போடணும். ஆனால் வந்து ஒரு சில வேர்ப்ஸ், எரு வேர்ப்ஸ்லேயே ஒரு சில வேர்ப்ஸ் வந்து இச்சிதானா இருக்காது, அது வந்து கோதானா தான் இருக்கும். குரூப் 1 வேர்பில் தான் வரும். அப்படி எடுத்துக்கணும் நம்ம. இதை வந்து குரூப் 1 வேர்பாக கன்சிடர் பண்ணிக்கணும். எதுவுமே ரூல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். நடுவில் 1-2 வேர்ப்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். இது வந்து இச்சிதானா கோதானா அப்படின்னு நோட் பண்ணணும். இது ஆக்சுவலாக வந்து ஹைன்னு எடுத்தால் ஹை நாய் அப்படிலாம் வரும். ஆக்சுவலாக அப்படி வரக்கூடாது. இது வந்து குரூப் 1 வேர்பை சேர்ந்தது, குரூப் 1 வேர்பு. அதனால் வந்து என்ன பண்ணணும், இந்த ரூ எடுத்துகிட்டு ரீ தான் போடணும். இப்போ வந்து இந்த எக்ஸம்ஷனை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போடணும். இப்போ வந்து ஹைர நாய், ஹைரி மாசு. ஸோ இது வந்து குரூப் 1 வேர்பாக எடுத்து கான்ஜுகேட் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த ரீ மாசுக்கு இத்தே போடுவோம் நம்ம, ஹைத்தே.
இந்த தேவை எடுத்துகிட்டு தா போடணும், ஹைத்தா. அடுத்தது இதில் இந்த செட்டில் கடைசி வேர்பு ஹக்கு. ஹக்கு அப்படின்னு சொன்னால் அணிதல், ஒரு ஆடையாக அணியிறது. ஆனால் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் போடுறதுக்கும் ஒரு வேர்டு இருக்குது. மேலே உள்ள ஆடைகளை போடுறதுக்கு ஒரு வார்த்தை, கீழ் உள்ள ஆடைகளை போடுறதுக்கு ஒரு வார்த்தை, தலையில் போடுறதுக்கு ஒரு வார்த்தை, கழுத்தில் போடுறதுக்கு ஒரு வார்த்தைன்னு ஒன்று வித்தியாசமாக இருக்குது. கண்ணில் கிளாஸ் போடுறதுக்கு வேறு ஒரு வார்த்தை, அப்படி பண்ணணும். நம்ம தமிழில் ஒரு ஏரியா அணிதல் அப்படின்றது மாதிரி அணிகிறதுலேயும் வித்தியாசம் இருக்குது. போட்டுக்கிறது, மாட்டிக்கிறது, புடவைனா கட்டுறது அப்படிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது. இப்போ ஹக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து கீழ் ஆடைகளை அணிதல், ட்ரௌசர் போடுறது, ஸ்கர்ட் போடுறது, சாக்ஸ் போடுறது, இந்த மாதிரி கீழ் ஆடைகளை அணிகிறது மட்டும்தான் ஹக்குன்னு நம்ம சொல்லணும். இப்போ இதில் கு வந்திருக்கு. இது வந்து பார்த்தோன்னே தெரியுது, இது குரூப் 1 வேர்பு. நாய்க்கு க யூஸ் பண்ணணும், மாசுக்கு கீ யூஸ் பண்ணணும். ஹக்க நாய், ஹக்க நாய். ஹக்கி மாசு. அந்த ஹக்கி மாசு அப்படின்னு வந்துடுச்சுன்னா இத்தே போடணும். ஹைத்தே. அந்த தேவை எடுத்துகிட்டு தா போடணும், ஹைத்தா. அவ்வளோதான். 1 to இப்போ 11 to 20 வேர்ப்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இதோடைய கான்ஜுகேஷனையும் பார்த்தாச்சு.